கேஜிஎஃப் ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோவா நடிச்சிருக்க டாக்ஸிக் படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் அகில் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் லெனின். லெனின் படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாம லெனின் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சந்தானம் அவர்கள் நியூ இயர் வாழ்த்துக்களோட அவருடைய ரீசென்ட் லுக் போட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்டர் சிவராஜ்குமார் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் டேட். டேட் படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். சீதா பயணம் படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் பிப்ரவரி 14 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜ்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லவ் ஜேத்ரா அப்படிங்கிற தெலுங்கு படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல நம்ம சூர்யா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கருப்பு. கருப்பு படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட 2 நியூ போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஜாக்கி அப்படிங்கிற படத்துடைய அஃபிஷியல் டீசர் ஜனவரி 3 7:03 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் கருணா குமார் டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் கிளிம்ஸ் வீடியோவை இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஹனி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. ஹனி அப்படிங்கிற இந்த படம் பிப்ரவரி 6 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி நியூ இயர் வாழ்த்துக்களோட இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் நானி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் த பேரடைஸ். பேரடைஸ் படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நிர்மா அப்படிங்கிற ஒரு புது படத்துலேருந்து நியூ இயர் வாழ்த்துக்களோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம்.